ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு வாங்கி நல்லா கழுவிடணும். அதில் மண் இருக்கும். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம், இல்லாட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வச்சும் நீங்கள் எடுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் இருக்கிற தோல் எடுக்கணும். அப்போ தான் ஈஸியாக வரும். தோல் எடுத்த இந்த சேப்பங்கிழங்கை நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடானோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிக்கணும். போட்டதுக்கப்புறம் உடனே நம்ம கலந்து விடாமல் 1 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும். இப்போ நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸில் பொரித்து எடுத்துக்கலாம். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பேசிக்கான மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட தனியாத்தூள், ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் பொரித்து வச்சது கூடயே இந்த மசாலாவும் சேர்ந்து அப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை லோவில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை நம்ம கருக விட்டுறாமல் 1 நிமிஷத்துக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருந்த சேப்பங்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து இந்த மசாலா எல்லாமே எல்லா சேப்பங்கிழங்குலையும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். அடுப்பை இப்போ நம்ம லோவிலே வச்சுக்கலாம். மசாலா எல்லா பக்கமே படுற அளவுக்கு நம்ம கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சேப்பங்கிழங்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு விருப்பப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த சேப்பங்கிழங்க குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இதில் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது சும்மா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம லெமன் ரைஸ், தக்காளி சாதம், தேங்காய் சாதம் அது கூடயும் நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லாட்டி குழம்பு, ரசம், புளிக்குழம்பு இது கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு கூட இது நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.